ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம் 14வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 14வது நாளில் நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு கொடுத்த பணியில் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற வேலையை, தேவன் நமக்கு நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நெகேமியாவுடைய ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பணி என்பது அவர் அந்த அழைப்பை புரிந்து, தரிசனத்தை புரிந்து, அதில் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்த காரியத்தில் அவர் உறுதியாக நின்று வெற்றி பெற்றதை நாம் பார்க்க முடியும். தேவன் கொடுத்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தையும் ஒரு பணியையும் கொடுத்திருக்கிறார். நெகேமியாவுக்கு எருசலேமின் இடிந்த மதிலை மீண்டும் கட்டும் பணியை தேவன் கொடுத்தார். பல எதிர்ப்புகளும், கேலி, மிரட்டல்கள், பயமுறுத்தல்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவனுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் அவர் தேவனை நம்பி அந்த பணியை முழுமையாக அதை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க முடியும். நாமும் தேவன் கொடுத்த ஊழியத்தையும் பொறுப்பையும் பாதியில் விட்டுவிடாமல் இறுதி வரை நாம் உண்மையோடு நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது எந்த பணியாக இருந்தாலும், என்ன ஊழியத்தை நம்ம செய்ய சொல்லி நம்ம கையில் அதை கொடுத்திருந்தாலும், அந்த ஊழியத்தை பாதியில் விட்டுவிடாமல் நாம் இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் அதை செய்வதற்கு உற்சாகம் உள்ளவங்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் 3 முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் கொடுத்த தரிசனத்தை நாம் மறக்கக்கூடாது. தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வார்த்தைகள், ஆமென் ஸ்தோத்திரம், நாம் மறந்துவிடக்கூடாது. நெகேமியா மனிதர்களின் வார்த்தைகளை அல்ல, தேவனின் அழைப்பை நினைத்து செயல்பட்டார். தேவன் கொடுத்த நோக்கத்தை எப்போதும் மனதில் வைத்திருந்தார். நெகேமியாவை டிஸ்டர்ப் பண்ணுகிறது போல அவருடைய வேலைக்கு எதிராக, அந்த பணிக்கு எதிராக பல சூழ்ச்சிகள், பல தந்திரங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், பல நெருக்கங்கள், இது எல்லாம் அவரை நோக்கி எதிர்த்து வந்த போதிலும் கூட அவருடைய நோக்கத்தை ஒரு நாளும் என்ன செய்யல, மறக்கல, அதை மனதில் வைத்திருந்தார். ஆமென். 2வது, தேவன் கொடுத்த பணியை நிறைவேற்றப்படுவதற்கு 2வது நாம் காண்பிக்க வேண்டிய விஷயம், எதிர்ப்புகள் வந்தாலும் பின்வாங்கக்கூடாது. ஆமென். பின்வாங்கிடக்கூடாது. நீ இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த பணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யக்கூடாது? நாம் பின்வாங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நாம் பின்வாங்கும் போது சில நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்? நாம் அதனுடைய வெற்றியை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்களும் பரியாசங்களும் வந்தாலும் ஜெபத்தோடு கூட முன்னேற வேண்டியது அவசியமா இருக்கிறது. 3வது, முடியும் வரை விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். அந்த ஊழியத்தை, அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு கூட நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. விடாமுயற்சியோடு அதை எப்படியாக அந்த வேலையை முடிச்சிடணும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த காரியத்தில் உறுதியாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நாம்
தேவன் கொடுத்த பணியை நிறைவேற்றி முடிக்க முடியும். ஒரு மாணவன் ஆண்டு முழுவதும் நன்றாக படித்து தேர்வுக்கு ஒரு வாரம் முன் படிப்பை நிறுத்திவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது? வெற்றியை அவனால் பார்க்க முடியாது. ஆனால் இறுதி வரைக்கும் முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதுபோலத்தான் தேவன் கொடுத்த பணியை பாதியில் விட்டுட்டு போறக்கல்ல, கடைசி வரைக்கும் நாம் அதை நிறைவேற்ற ஆர்வமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த பொறுப்பை உண்மையாய் செய்யுங்கள். ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்படுங்கள். தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தேவனை சார்ந்திருங்கள். அல்லேலூயா. தேவன் தொடங்கி வைத்த பணியை தேவனே நிறைவேற்ற உதவுவார். நெகேமியா போல நாமும் விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் தேவன் நமக்கு கொடுத்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. அவனுடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த பணியை, நீர் கொடுத்த ஊழியத்தை, அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, என்ன ஆண்டவர் ஊழியத்தை நமக்கு நம்பி கொடுத்திருந்தாலும் அந்த ஊழியத்தில் உண்மையோடு பொறுப்புணர்வோடு செய்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபிப்பு என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற, நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பணியில் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக நின்று விடாமுயற்சியோடு அந்த பணியை வெற்றியுடன் சிறப்புடன் செய்து முடிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. அதுக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.